இன்னைக்கு வரைக்கும் சபரிமலை கோயில்ல நடை சாத்தப்படும் போது ஹரிவராசனம் பாட்டு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் காலப்போக்கில் இந்த உண்மையான பக்தர் வி.ஆர். கோபால மேனனை மறந்து போயிருந்தாலும் அவர் பாடிக்கிட்டு இருந்த இந்த ஹரிவராசனம் பாட்டு இன்னைக்கு வரைக்கும் கோயில்ல ஒழிச்சு அவருடைய பக்திக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே தான் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லணும். இந்த ஹரிவராசனம் பாட்டை எழுதினவர் வி.ஆர். கோபால மேனன் கிடையாது. அவர் அந்த பாட்டை பாடிக்கொண்டிருந்தவர். இந்த பாட்டை எழுதினவர் கம்பங்குடி ஸ்ரீகுலத்து ஐயர். அதுபோக கேரளாவில் இந்த பாட்டை வேற ஒருத்தவங்க எழுதினாங்க அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக இந்த பாட்டு முதல்ல 1955 தான் சுவாமி விமோச்சானந்தா அப்படிங்கிறவரால் பாடப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இது மாதிரி நிறைய கான்ட்ரடிக்டரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஈஸ்வரன் நம்பூதிரி ஹரிவராசனம் பாட்டை சபரிமலை சன்னிதானத்தை பூட்டும் போது பாடியே தீர்னாரு அப்படின்னு தகவல்கள் சொல்லப்படுது. அவர் தன்னுடைய நண்பர் பாடின இந்த பாட்டை மனசுல நிறுத்தி தான் பாடினாரு அப்படிங்கிற தகவலும் ஸ்ட்ராங்கா பதிவு செய்யப்பட்டிருக்கு.